இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? ஏன்னா தனுசுக்கும் 7 நாள் சனி எல்லாம் முடிஞ்சு இப்பதான் அவங்க கொஞ்சம் வெளியில வந்திருக்காங்க. தொழில் அதே போல பணம் குடுக்கல் வாங்கல் வழக்குகள்ல கம்முன்னு சைலண்டா கண்மூடி செவி மூடி வாய் மூடி இதுதான் சொல்லுவேன் நான். சாப்பிட்டு நல்லா தூங்கணும். தனுசு சாப்பாட்டுலயும் தூக்கத்திலயும் குறை வச்சுச்சுன்னா உடல்ல கைய வச்சிரும். அப்ப ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. மெடிடேஷன், தியானம் சரியா போச்சுங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். வெரி குட். இவங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்ன? அம்மாவை சொல்லும் பொழுதே அங்கமெல்லாம் புல்லரிச்சிடும். ஆமா. அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சி. இதில் இப்போ நடக்க போகிறது குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலட்சுமி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க நேரடியாக அவங்களையும் நம்ம சந்திச்சிடுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. குரு பயிற்சி வருது, அது எப்போ வருது, எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? 12 ராசி, அதில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு சொல்லுங்கம்மா. குரு பயிற்சி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். ஏன்னா மற்ற கிரகங்களை விட வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி ஆகுறார். இந்த குரு யாருக்கும் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை. ஏன்னா 9 கிரகங்களுமே நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க. ஏன் இந்த குரு பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதன் பார்வை, அது ஸ்தான பலம் இல்லாட்டி கூட, அது ஒரு மறைவான இடத்துல இருந்தாலும் கூட அது பார்க்குற பார்வை நன்மை செய்யுன்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குரு இந்த வருடத்திலேயே 3 இடங்கள்ல பயணிப்பாரு. இப்ப மிதுனத்துல இருக்காரு. இப்ப வரக்கூடிய ஜூன் 1 அன்னைக்கு நம்மளுக்கு இரவு தான் அவர் பயணிக்கிறாரு. எங்க கடகத்துக்கு பயணிக்கிறாரு. அப்புறம் அதிசாரத்துல அக்டோபர்ல என்ன பண்ணுவார், திருப்பி சிம்மத்துக்கு போவார். வேகமா போயிடுறாரு. இப்படி 3 இதுல பயணிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் உலகளாவிய அளவில், இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கம், எப்போ மழை பெய்யும், எப்போ பூகம்பம் வரும், எப்போ புயல் காற்று அடிக்கும், எப்போ எரிமலை வெடிக்கும், எப்படி பூமி பிளந்துக்கிட்டு போவோம். மழைலாம் முன்ன மாதிரி 6 மாதம்லாம் மழை பெய்யாது. ஒரே நாள் 1 ஹவர்ல பெஞ்சா 3 மாசத்துக்குரிய மழையும் பொத்துன்னு பெஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதே போல இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ராகு நம்மளுக்கு கும்பத்துல இருக்கிறவரு அடுத்து நம்மளுக்கு மகரத்துக்கு வருவாரு. கேதுவும் பிரேராசுக்கு போவோம். அப்போ குரு கேது சேர்க்கை இங்கேருந்து இவர் சனியை வேற பார்ப்பார். அப்போ நிறைய மாற்றங்கள் அரசியல்ல இருந்து உலகளாவிய அளவுல இருந்து நம்ம இதுலயே இப்போ எலெக்ஷன்லாம் எப்படி பரபரப்பா போகுது. பலம் குன்றியவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் பலம் குன்றி இப்படி மாறி 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 எப்பவுமே சிம்மத்திலையும் கும்பத்திலையும் ராகு கேதுகள் இருக்கும்போது கேந்திரத்துல சூரியன் வரும்போது அரசியல பெரிய மாற்றங்கள் காணலாம். அதே போல அரசியல் தலைவர்கள் உயிரில இருந்து அவங்க பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதுல இருந்து இப்ப வரக்கூடிய குரு பெண் ராசியான கடகத்துல வர்றதுனால பெண்கள், ரொம்ப பிரபலமான பெண்களுடைய பேர் ஒரு பேசுறது எல்லாருமே பாக்குறோம்ல. இப்ப ஊடக நாகரிகம் எல்லாமே பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவதூறுகள் வருவது, அவங்க ஆரோக்கியம் பார்த்துக்கிறது, இதெல்லாமே பார்க்கணும். அதே போல அரசியல் தலைவர்கள், செலிபிரிட்டிகள், அதே போல பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, அதுக்கெல்லாமே இப்பெல்லாம் எடுத்துட்டு வரணும்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதே போல தங்கம் முதலீடு செய்யறது ரொம்ப அதிகரிக்கும். பால் சார்ந்த பொருட்கள், நீர் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து, அதே போல நம்ம கால்நடை, விவசாயம், நம்ம பழங்காலம் இருக்கு இல்லையா, இந்த இயற்கை விவசாயம் அதெல்லாம் பெருகும். இப்ப இந்த காலகட்டம்லாம் இந்த பித்ரு தோஷம்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் பண்றாங்க இல்லையா. அவங்க எல்லாம் இந்த விவசாயிக்கு, கால்நடைகளுக்கு இந்த கருப்பு நிற ஆடுகள்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஏழை விவசாயிகளுக்கு எங்களுக்கு இந்த பித்ரு தோஷம்ன்றதெல்லாம் போயிடும். போகும்போது ஏன்னா நிறைய அதான சொல்றாங்க, உயிரோட இருக்கும்போது இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நம்ம சோறு போடுறது கிடையாது சொல்லுவாங்க. நம்ம ஒரு பழமொழியா இருக்கு, நம்ம பின்னாடி செவத்துக்கு வச்சு அழுவாங்கன்னே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சின்ன சின்னதெல்லாம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம உதவி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது புது நோய்கள் நிறைய வரும். எல்லாத்துக்குமே மருந்தும் கண்டுபிடிப்புல இருக்கும். அதே மாதிரி ஊடகம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஊடகத்துறையில ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இந்த போன்லயே போய் வந்துருச்சு. இதுக்கு மேல எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரியே வரும். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதுதான். அதே போல ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள் சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமும் நடக்கும். அதே போல அரசியல் தலைவர்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், இதுல மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு, ஏன்னா மகரத்துக்கு வந்தோடனே தொழிலாளிகள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க. அது உழைப்பின் ராசி. முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் காரசாரமா வாதங்கள் போகுது. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, தொழில் ஒரு பக்கம் நலிவடைஞ்சாலும் வரி வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப பெருசாயிடும். பராபவ வருடமே நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு, போன வருடத்தை விட இந்த வருடம் நல்லா இருக்குமானா இதுவும் நம்ம அப்படியே பிதுங்குது.
இனிமே 2031 வரைக்குமே இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கடந்து வர்றதுக்கு தான் இறை மார்க்கத்தை கண்டிப்பா பிடிச்சுக்கணும். சேரிட்டி, தான தர்மம். ஏன்னா சனி இருக்கிறது 12, காலச்சக்கரத்தின் 12, 6ஆம் இடத்தை பார்க்கறதால நம்மளே முதல்ல வர்ற சம்பளத்துல முதல் ஒரு சிறிய தொகையை தான தர்மத்துக்குன்னு வச்சுட்டோம், ஏழை எளியவருக்கு வச்சுட்டோம், எல்லா உயிர்களையும் நம்மளை போல பாவிச்சோம்னா என்னைக்குமே அனைவருமே சந்தோஷமா நல்லதே நடக்கும். அதேதான். ஏன்னா கடகமே அதுதான் அதனுடைய கோட்பாடே. அதான் அந்த இடத்துல குரு வரும்போது நம்மளும் அந்த மாதிரி இருந்துட்டோம்னா நம்மளை போல அடுத்த உயிர்களையும் நேசிக்கிற மாதிரி. ஏன்னா சனி உச்சமாவது நம்மளுக்கு மீனத்துல, அதுவும் அதான் சொல்றாரு. சுக்கரனாலே 4 கார் வாங்கணும், 2 வண்டி வாங்கணும், 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் கிடையாது. உன்னம் போலவே எல்லா உயிர்களையும் நேசின்றது தான். அப்படி இப்ப செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட இடர்களையும் கடந்து வந்துடலாம். வெரி குட்மா, ரொம்ப அழகழகாலாம் சொல்றீங்க. உண்மையிலே சொல்கிறேன், அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு எனக்கு, அவ்வளோ அழகாக பேசுனீங்க. இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது? ஏன்னா தனுசுக்கும் 7 நாள் சனி எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் அவங்க கொஞ்சம் வெளியில் வந்திருக்காங்க. தனுசுக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? எப்படி தான் இருக்க போகிறாங்க சொல்லுங்கள். இன்னும் தனுசு ஒரு ஸ்டேபிளுக்கே வரலன்னு சொல்லலாம். 7 சனி முடிஞ்சு அப்புறம் ராகு கேது அப்படின்னு பார்க்குறாங்க, செய்கிறாங்க. குரு வக்ரமாக வராரு. இப்போனா அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில பாதி. நாங்க என்னதான் பண்ணுவோம், இன்னும் குறிப்பா இந்த பெண்கள் தான் ரொம்ப கேட்கறது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் ஏதோ வந்தோம், ஒரு லைம் நைட்ல செஞ்சோம், ஒரு ஸ்டேபிளா ஆயிடும்னு பார்த்தா என்னமா 8ல போய் எனக்கு குரு உச்சமாவறாரு. லக்னாதிபதியே போய் உச்சமானா எப்படி? அப்படிலாம் கிடையாது. தனுசு ரொம்ப சிறந்த அறிவாளி. உங்க அறிவுக்கு ஏற்றாற் போல பலவித சோதனைகள், இன்னல்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அதை கடந்து நீங்க வரக்கூடியவர். அப்ப இந்த காலகட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா 8ல் வரக்கூடிய குரு எதிர்பாராத சோதனைகள், வம்பு, வழக்கு, வியாஜங்கள் இதெல்லாம் வரும். நீ ரெடியா இரு. அதெல்லாம் நீ பொறுமையா, பக்குவமா, நிதானமா நீ இது பண்ணணும். 4ல் இருக்குது சனி. உன்னை அங்க பார்த்து உனக்கு இது வரைக்கும் ஏதாவது தடைகள் இதெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் ஒன்னொன்னா ரிலீஃப் பண்ணி கொடுக்குறேன். நீ முயற்சியை மட்டும் போடாம இருக்காத. இந்த பக்கம் 2ல 2வதுலயும் பார்க்கும், இங்க 4 பார்க்க, இங்க 12 பார்க்க. விரயம் வரும் உங்களுக்கு. இப்ப வரக்கூடிய பணம் எப்படி வரும்னா, நீங்க ஏற்கனவே அசட்டா வச்சிருக்கிற சொத்து இல்ல உங்க கையிருப்பு பணம் இதுதான் இப்ப செலவாகும். உங்களுக்கு பணம் எப்படி வரப்போகுது? 8 என்றது ஏற்கனவே வச்சிருக்க ஒரு PF பணமோ இல்ல ஒரு ஃப்ராடன்ட் ஃபண்டோ இல்ல பூர்வீக சொத்தை ஏதாவது வித்து இப்படிதான் நீங்க அசட்டா மாத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. இல்ல தசாபுத்திலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, எனக்கு குரு பாசிட்டிவா இருக்காரு, இல்ல ஒரு பொருளாதாரமா செயல்படுறாருன்னா யாருக்கான ஒரு பினாமியா போவீங்க, யாருடைய பணமாவது வரும். இப்ப குருவை நீங்க எப்படி ரிசீவ் பண்ண போறீங்கன்னா இருக்கு. பெரும்பாலும் இந்த காலகட்டம் இருக்கிறத வச்சு அப்படியே கடந்து வந்துருங்க. ஏற்கனவே உங்களுக்கு 7ல் இருக்கும்போது ஏதாவது ஒரு வழியை காட்டிருப்பாரு. அப்படியே இந்த 1 வருஷத்துக்கு சைலண்டா அப்படியே பார்த்துட்டு விரையெல்லாம் வருதுன்னா முதல்ல வர்ற சம்பளத்துல ஒரு 100 ரூபாயை எடுத்து சேரிட்டின்னு ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விரயம் சுப விரயமாக ஆக்கப்படும். உங்க உழைப்பு பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, பினான்சியலி இதெல்லாம் நீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஆத்மார்த்தமா நீங்க உதவி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். மூளை உழைப்ப, உடல் உழைப்ப உழைப்புக்கு போடுங்க. ஒரு இடத்துல போய் உழைக்கிறீங்க செய்யுங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதலா அந்த உழைப்பை போடும்பொழுது எதையும் எதிர்பார்க்காம மூவ் ஆன் பண்ணும்பொழுது இந்த வேலையை செஞ்சுட்டோம் பண்ணிட்டோம், இது எப்ப இதுவாகும். ஒரு பேங்க்ல ஒரு லோனே அப்ளை பண்றீங்க, ஐயோ போட்டேனே இப்ப மெசேஜ் வருமா, அப்போ மெசேஜ் வருமானா அது நடக்காமே போயிடும். நம்ம ஒருத்தர் நினைப்போம், ஐயோ மேடத்தை பார்க்கணும்னு நினைச்சேனே, பார்க்கணும், அவங்கள பார்த்து எதனா பேசணும்னு நினைப்போம், பார்த்துட்டு நம்ம வேலையை போயிடும். திடீர்னு பார்த்தா நீங்க எதிரில் நிற்பீங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டம் தொழில், அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல், வழக்குகள்ல கம்முன்னு சைலண்டா கண்மூடி, செவி மூடி, வாய் மூடி இதுதான் சொல்லுவேன் நான். உங்களுக்கு அப்படியே கவனமா கடந்து பணம் கொடுக்கல, உறவுகள்ல கூட கொடுக்கறது. ஆமா, நம்ம பொறுமையா வந்துடணும். நம்ம வேலை உண்டு, வேற எதுவும் புதுசாலாம் போயெல்லாம் செஞ்சிடக்கூடாது. முதலீடு போட்டு இது பண்றது செய்யறது. ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னா கம்முன்னு வந்துடணும். ஒரு இடத்துல பிடிக்கலையா புன்முறுவலர் கருத்து சொல்லக்கூடாது. நம்ம சொல்லல கருத்து சந்தேகம் மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு படத்துல கூட சொல்லுவாரு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. வண்டி வாகனம்லாம் எதனா இருந்தா பழுதா இருந்தா பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சாப்பிட்டு நல்லா தூங்கணும். தனுசு சாப்பாட்டுலயும் தூக்கத்திலயும் குறை வச்சுச்சுன்னா உடல்ல கையை வச்சிரும். அப்ப ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. மெடிடேஷன், தியானம் நீங்க மண்டைக்கு ஏத்துக்காத வரைக்கும் உடம்பு ரெடி ஆயிடும். நான் மண்டைக்கெல்லாம் ஏத்திக்க மாட்டேங்க, நான் ரொம்ப ஒரு ஜாலியான ஆளுங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நிறைய தான தர்மம் செஞ்சுட்டு அப்படி என்னால செய்யக்கூடிய அளவுல நான் ஒரு சாதாரண ஒரு பாமரன் அப்படின்னா கோயில போய் உழவார பண்ணி செஞ்சிருங்க. நீங்க உழுந்து போய் சாமி ஒண்ணும் எந்த சாமியும் எனக்கு கும்பிடு, எனக்கு விரதம், எனக்கு இதை பண்ணு சொன்னதே கிடையாது. உழவார பண்ணி பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி போய் பண்ணும்பொழுது பசிச்சவனுக்கு உடனே இறங்கி ஒரு பண்ண ஒரு டீ, உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்குன்னா 1 ரூபாய் செலவு பண்ணீங்களா, சரியா போச்சுங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இவங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்ன? சிறுவாச்சூர் மதுரகாளி. அம்மாவை சொல்லும் பொழுதே அங்கமெல்லாம்
புல்லரிச்சிடும். ஆமா, சிறுவாச்சூர் மதுரகாளியை வந்து இவங்க கைப்பிடிச்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்களை கூட காணலாம். ஏன்னா 2ல ராகு, அடுத்த 8ல கேதுவும் வந்துருவாரு. அமிர்த கடிகைன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிடம், செவ்வாய்க்கிழமை 4 to 4, வெள்ளிக்கிழமை 11 to 12, கடைசி 24ல துர்கைக்கு ஒரு 2 விளக்கு போட்டாங்க, இல்ல அந்த அம்மாவே நினைச்சு ஒரு 2 நல்லெண்ணெய் தெய்வமோ நெய் தெய்வமா ஏற்றி ஒரு நான் பாடுங்க. துர்கையுடைய பாட்டாலே காளியை ஏத்துக்க போறா, இல்ல காளியுடைய ஒரு இது ஓம் ஸ்ரீ மகாகாளியே நமக, ஓம் ஸ்ரீ மகாகாளியே நமக, இத சொன்னாலே போச்சு. அப்படியே காளி வந்து அப்படியே உட்கார்ந்துருவா. நம்ம சாம்பிராணி தூபெல்லாம் போட்டீங்கன்னா அம்மா அப்படியே வந்து ஜகஜோதியா உட்காந்துருவா. கருப்பு திராட்சையும் தேனும் மாதுளையும் பிச்சு வச்சுட்டீங்கன்னா போதும், வேற லெவலு. தனுசு 8ல குரு அடிச்சு தூள் கலப்பி அட்ராசக்கன்னு அட்டகாசமாய் கடந்து வந்துடும். அவ்வளவுதான். தனுசு ராசிக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து. இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். நன்றிம்மா, சூப்பராக சொன்னீங்க. தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. திருவாச்சூர் மகாகாளி அம்மனை நீங்கள் வேண்டிங்கன்னா அவ்வளோ விசேஷம் அப்படின்னாங்க. நிறைய சாம்பிராணி போடுங்க, அம்மனை நினைங்க, காளியம்மனை நினைங்க. தனுசு ராசியெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சியிலேருந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ஹாப்பியாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று தாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன ராசியோ அந்த ராசி அவங்க சொல்லும்போது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பரிகாரங்கள், கோவில்கள், உங்களுக்கு இப்போ என்ன இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது எல்லாமே அவ்வளோ அழகாக சொன்னாங்க. எல்லாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, சந்தேகம் இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணி நேரிலேயே ஜாதகம் வேணாலும் பார்த்துக்கலாம். எந்த டவுட்னாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.